அண்ணி உதவி செஞ்சதுனால தான் ப்ராப்பர்ட்டி ஃபைலை நம்ம மீட்டு கொண்டு வர முடிஞ்சது. எப்படியாவது வாசுவை கண்டுபிடிச்சு பணத்தை திருப்பி வாங்கிடணும். அண்ணி கொடுத்த எல்லா நகைகளையும் திருப்பி அவங்க கிட்டே கொடுக்கணும். ரவி, ரவி, ரவி. என்ன பிரியா, ஏன் இவ்வளவு டென்ஷனா வர? ரவி, 2 கோடி ரூபாய் லோன் பணம் வந்துச்சுல, அந்த பணம் எங்க? அந்த பணம் பேங்க்ல தான் இருக்கு பிரியா, இன்னும் வித்ட்ரா பண்ணல. அந்த பணம் பேங்க்ல இல்ல. எல்லா பணத்தையும் எடுத்தாச்சு. நான் பேங்க் மேனேஜர் கிட்ட போன் போட்டு விசாரிச்சிட்டேன். சொல்லுங்க ரவி, பணத்தை எடுத்தது உண்மைதானே? ஆமா பிரியா, அத ப்ராஜெக்ட்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கு. ஏன் போய் சொல்றீங்க ரவி? அந்த பணத்தை நீங்க ப்ராஜெக்ட்க்கு இன்வெஸ்ட் பண்ணல. அதனால உங்களுக்கும் வாசுவுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. வாசு உங்களை விட்டு கோச்சிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் உன்கிட்ட யார் சொன்னா பிரியா? யாரோ சொன்னாங்க. நான் கேக்குறது உண்மைதானே? பிரியா, வாசு போனதுக்கு காரணம் அது இல்ல, வேற காரணம் இருக்கு. இங்க பாருங்க, வாசு போனதுக்கு என்ன காரணம் வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது எனக்கு தேவையில்ல. நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. லோன்ல வந்த 2 கோடி ரூபாய் எங்க? எனக்கு உண்மை தெரியணும். இங்க பாரு பிரியா, அது எல்லாத்தையும் நான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா தான் கேளேன். நான் எதுக்கு பொறுமையா இருக்கணும்? அந்த 2 கோடி ரூபாவை நீங்க உங்க அண்ணன் ராம் கிட்ட தானே கொண்டு போய் கொடுத்திருக்கீங்க. அந்த பணத்தை அண்ணன் கிட்ட கொடுத்தேன்னு யார் சொன்னது உனக்கு? எனக்கு எல்லாம் தெரியும், உண்மையை சொல்லுங்க. அந்த பணத்தை ராம் கிட்ட தானே கொடுத்தீங்க. இல்ல பிரியா, அந்த பணத்தை நான் அண்ணன் கிட்ட கொடுக்கல. 2 கோடி ரூபாய் பணம் பேங்க்லயும் இல்ல, ப்ராஜெக்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணல. அப்புறம் எங்க போச்சு? அது உங்க அண்ணன் ராம் கிட்ட போயிருக்கு. ஐயோ, நான் சொல்றத கேளு பிரியா. லோன் அமௌண்ட்ல இருந்து 1 பைசா கூட அண்ணன் கிட்ட கொடுக்கல. அப்ப அந்த 2 கோடி ரூபாய் எங்க? என்னாச்சு? அந்த 2 கோடி ரூபாவையும் உங்க அண்ணன் கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு பிசினஸ்க்கு பணம் இல்லாம என் கிட்ட வந்து நகை வேணும்னு கேட்டிருக்கீங்க. ஏய் பிரியா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல பிரியா. ப்ளீஸ் ரவி, என் கண்ணுல மண்ணை தூவாதீங்க. நீங்க பிசினஸ் பண்ண பணம் கேட்ட போது இல்லன்னு சொன்னவர் உங்க அண்ணன். வீட்ல இருக்கிறவங்களுக்கு முன்னாடி உங்க மரியாதை கெடுத்தவரும் உங்க அண்ணன். போயும் போயும் அவருக்கு கொண்டு போய் மொத்த பணத்தையும் கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இனிமே உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. யாரு கேட்கணுமோ அவங்க கிட்ட போய் கேட்டுக்கிறேன். தள்ளுங்க. ஏய் பிரியா, ஏய் பிரியா, சொல்றத கேளு பிரியா. ச்சே, யார் சொன்னாங்கன்னு கேட்டு இப்படி வந்து முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கா இவ.